Hi friends, நான் Rajesh. இன்னைக்கு வீடியோல நம்ம செய்ய போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா சேனக்கிழங்கு வறுவல். இந்த சேனக்கிழங்கு வறுவல் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். மோஸ்ட்லி சின்ன பசங்களுக்குனா ரொம்பவே பிடிக்கும். அதை தான் இன்னைக்கு எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, இப்போ இந்த சேனக்கிழங்கை கட் பண்ணிடலாம். எல்லாரும் வந்து சேனக்கிழங்கை சில பேர் கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கருணக்கிழங்குன்றது கிடையாது. உண்மையான பேர் சேனக்கிழங்கு தான். இன்னைக்கு சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ எல்லாத்துலேயும் இருக்க அந்த தேவையில்லாத தோலெல்லாம் வெட்டி எடுத்துருவோம். இப்போ இது ஃபுல்லாக வெட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் தான் வறுக்க போகிறோம். ஏன்னா வேக வச்சுட்டு வறுத்தா தான் வந்து நம்மளுக்கு அந்த நாக்கு அரிக்காமவும் இருக்கும், ப்ளஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு வரும். சரி, இப்போ இதை வாஷ் பண்ணிடலாம். இப்போ இதை கழுவி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். இந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் போட்டு நம்ம இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவிச்சு எதுக்கு திருப்பி வறுக்க போகிறோன்னா அப்போனா தான் நாக்கு வந்து அரிக்காமல் இருக்கும். அது கொஞ்சம் வேக வைக்கிறது நல்லது. இப்போ எல்லாத்தையும் இதுலேருந்து எடுத்து போட்டாச்சு. போட்டுட்டு இதில் கொஞ்சம் உப்பும் அப்புறம் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுருவோம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுப்போம், ஒரு டீஸ்பூன் அளவு. உப்பு கொஞ்சம் போட்டுப்போம். உப்பு கொஞ்சம் போட்டால் போதும், ஏன்னா நம்ம திருப்பி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணுவோம்ல, அப்போ தேவையில்லான உப்பு போட்டுக்கலாம். இப்போ வேக வைக்கிறதுக்காக வெறும் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டாச்சு. சரி, இது ஒரு கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேக விடுவோம் அப்படியே. சரி, இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை வடிகட்டி எடுத்துட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் போட்டுடலாம். இப்போ இதில் உள்ளலாம் அந்த பாத்திரத்தில் எடுத்து போட்டாச்சு. இப்போ எல்லா மசாலாவும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் போட்டுப்போம், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு, கடலை மாவு 2 டீஸ்பூனும் போட்டுக்கலாம், 3 டீஸ்பூனும் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். அரிசி மாவு அடுத்தது. அரிசி மாவு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த முறுமுறுன்னு வர்றது வந்து அரிசி மாவு ஆட் பண்ண மாதிரி தான் வரும். அது ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும். சில பேர் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுவாங்க, அது நம்ம போட தேவையில்ல, அரிசி மாவு போட்டாலே போதும். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. கடைசியாக உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். ஏன்னா நம்ம அவிக்கும் போது ஆல்ரெடி உப்பு போட்டிருந்தோம். அதனால் இப்போ தேவையான அளவு மட்டும் மிச்சம் பார்த்துட்டு உப்பு போட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடு ஏறிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா சூடு ஏறிட்டோம். எண்ணெய் சூடு ஏறின பிறகு இந்த சேனக்கிழங்கு எடுத்து நம்ம போட்டுடலாம். இங்கே எடுத்து வச்சுருக்கோம் ஆல்ரெடி. இந்த மசாலா கொஞ்சம் ஊறிட்டு இருக்கு. நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்கன்ற இந்த எண்ணெய் தான். இது இப்போ புதுசாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. ஏன்னா இது வந்து மரச்சட்டில் செஞ்ச சுத்தமான எண்ணெய். இந்த கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி சமைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த எண்ணெய் நல்லா மணமாகவும் இருக்குது. இந்த எண்ணெய் உங்களுக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். எண்ணெய் சூடேறிச்சான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரே ஒரு கிழங்கு எடுத்து போட்டு பார்க்கலாம். நல்லா புரியுது. சரி, இப்போ நம்ம எடுத்து மிச்சத்தையும் போட்டுருவோம். இது நல்லா வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக ஆகிடும். அது ரெட்டிஷ் ஆனோடனே ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான மொறு சேனக்கிழங்கு தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சின்ன பசங்களுக்கு ரொம்பவே சாப்பிட பிடிக்கும். மதியானம் சாப்பாட்டுக்கு சாம்பாருக்கு இந்த மாதிரி மொறுன்னு சேனக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சைட் டிஷ் சூப்பராகவே இருக்கும். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.